ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம வெண்ணிலா இருக்கே ஷாக்கிங்கான ஒரு நியூஸை சொல்லிச்சு. என்னம்மா வெண்ணிலான்னு பேர் வச்சா சிறகடிச்சு பார்க்கணும், இப்படி கூட்ட கலைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் லவ் பேர்ட்ஸ் அப்படி கலைக்கிறியே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் உன் பொண்டாட்டி அப்படிங்குது. டே இது எப்பையில இருந்துடா, இதுக்கு ஒரு ரீல்ஸ் ஃப்ளாஷ்பேக்கு போகாமல் எல்லோரும் மேலே பாருங்கள், கீழே பார்த்தா எப்படி சொல்ல முடியும் அப்படின்றாங்க. கடைசியில் எல்லோரும் மேலே பார்க்க அப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க பாரு. அதாவது ஒரே தாவணியை எத்தனை பேர்ரா மாற்றி மாற்றி கட்டுவீங்க? சரி, அந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம்? காவேரியை பார்த்தோம். இப்போ இவங்கள பார்க்குறோம். ஐயோ காவேரி தான் அக்செப்ட் பண்ண முடியும், உங்களை அக்செப்ட் பண்ண முடியாது, நோ இதை காமிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல தான் தோடுது. வேறு வழி இல்லை, ஃப்ளாஷ்பேக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சா இந்த பொண்ணு என்ன சொல்லுது, விஜய் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க விஜய் அப்படி இப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் நீ தான் என்னோட கனவு காதலி, என்னோட கல்யாண மனைவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் 4-5 பிட்டை போட்டு விட்டு இவர் கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி கையில் போட்டு விட்டாரு போல. அதை தான் கல்யாணங்குது. ஐயோ இதை முழுசாக சொல்ல பக்கி மனசுக்குள்ளே எவ்வளோ பயம் வந்துருச்சு. இது தெரியாமல் போயிடுச்சு. எனக்கே தெரியாமல் நான் படம் உனக்கு தலை கட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஹைப்பராகி கத்திட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து உட்காரு, உனக்கு பொறுமையாக சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் காவேரி விஷயத்த சொல்லி ஆகணுங்கிறதுக்காக ஆட்டோ ஏறினவங்க பொறுமையாக போங்கங்கிறாங்க. ஏமா ஆட்டோவே 10ல் தான் போவோம், நீ இன்னும் கம்மியாக போசனா எப்படிமா, நீ வேணா இறங்கி தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ அங்கிள் டென்ஷன் பண்ணிட்டே நீ அப்படிங்கிற மாதிரி இருக்க. காவேரியை பார்க்க கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஒரே வார்த்தை தாங்க சொல்கிறாங்க, எப்படா வருவார்னு ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க நினச்ச பார்க்க அந்த ஃப்ளாஷ்பேக்கே செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இவங்க வர்றதும் அவங்க சொல்கிறதும் நான் அப்பா வாயிட்டானான்னு சந்தோஷப்படுறதும், ஐயோ இதை கேட்கும் போதே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் வாப்பானா வராரா. கடைசியில் நம்ம வெண்ணிலாவுக்கு எப்படியாவது புரிய வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, இவன் தான்ப்பா என் பொண்டாட்டின்னு காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே ஷாக் ஆகுறாங்களாமா. ஷாக்காக்குற 2 வருஷமா நீ கோமால இருந்த, உனக்கு தெரியாமல் போயிடுச்சு, எங்களுக்கெல்லாம் இது பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.